தமிழ்நாட்டில் தாவேகாவுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு தான் சந்தி சிரிக்குதுன்னு பார்த்தா சட்டசபையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுக்கு மேலே அதிகமாக சந்தி சிரிக்குது. சிடி நிர்மல்குமார் அவர்கள் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்போதே செந்தில் பாலாஜியை அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு கரூர் கம்பெனி அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களை கிண்டல் பண்ணுறாரு. நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர். அதற்கு உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்வினை ஆற்றுறாரு. சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லி சிடி நிர்மல்குமார் அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு அதற்கு நான் மாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிடி நிர்மல்குமார் அவர்கள் 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கிண்டல் பண்றாரு சிடி நிர்மல்குமார். பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. அதற்கு எதிர்வினையாற்றிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், என்னப்பா தாவேகாவுடைய அமைச்சரவையில் யார் எத்தனை மணி நேரம் பாத்ரூம்ல உட்காந்து முக்குறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு தனியா ஒரு அமைச்சர் அப்படிங்கிறத வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சிடி நிர்மல்குமாருக்கு கவுண்டர் கொடுக்குறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டில் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். முதல்ல இது ஆரம்பிச்சது யாரு? அவர் பாட்டுக்கு செந்தில் பாலாஜி உட்காந்துருக்காரு. அவரை சீண்டணும் அப்படின்றதுக்காக கரூர் கம்பெனிங்கிறீங்க. கரூர் எம்எல்ஏ அப்படிங்கிறீங்க. கரூர் எம்எல்ஏவா அவர் இல்லை, கோவை எம்எல்ஏவா இருக்காரு, கோயம்புத்தூர் தொகுதி எம்எல்ஏவா. அப்போ இதுக்கு முன்னாடி தான் கரூர்ல இருந்தார். இப்போ கரூர்ல போட்டியிட்டு அவர் வெற்றி பெறாம கோவையில் நின்று ஜெயிச்சிட்டாராம். கரூர்ல நின்றுக்கணுமா? நின்றுருந்தா செந்தில் பாலாஜி தோத்துருப்பாராம். அதை மறைமுகமா இன்டைரக்டா சிடி நிர்மல்குமார் அவர்கள் சுட்டி காட்டுறாராம். அதாவது எதுக்கு முனையில பேசுறாராம், காமெடி பண்றாராம். எதிர்கட்சியை நிலைகுலைய வைக்கிறதுக்கு சிடி நிர்மல்குமார் அப்படியே பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார்னு இந்த தாவேகா கும்பல், ரூட்டு மாஃபியா கும்பலுக்கு உட்காந்து ரீல்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த சிடி நிர்மல்குமார். அது தெரியாம சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேகா கும்பல் ஃபயர் விட்டுட்டு இருக்கு. உங்களை உண்மையிலேயே மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு யாருங்க அழைப்பாங்க? பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்காந்து முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவரை மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு நம்ம கூப்பிடுறதுக்கு வாய் வருமா? இதே திமுகவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு நின்று விஜய் அவர்களை இதே மாதிரி கேவலப்படுத்தி பேசினா தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் அமைதியா இருந்திருப்பாங்களா? அப்போ ஒரு சட்டசபையில எப்படி பேசணும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாம ரொம்ப தரம் தாழ்ந்து சிடி நிர்மல்குமார்லாம் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் ஒரு சவால் விட்டார். என்கிட்ட 3 ஃபைல் இருக்கு, அந்த 3 ஃபைலும் என் டேபிள்ல தான் இருக்கு. மாண்புமிகு நிதியமைச்சர் கொண்டு அதை என் டேபிள் முன்னாடி வச்சிருக்காரு. போன ஆட்சியில் யார் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு என்கிட்ட. என்னை அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டார். அதாவது சட்டசபையில். அதுக்கு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தக்க பதிலடியை விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஃபைல் தானே, ஓப்பன் பண்ணுங்க, பூச்சாண்டி காட்டாதீங்க. இந்த சினிமா டயலாக் பேசுகிற வேலைலாம் இங்கே வேணாம். சினிமா டயலாக் பேசுறதெல்லாம் இங்கே வேணான்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும் அதை நான் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. அப்படி என்னங்க அவர் தப்பா பேசிட்டாரு? எப்போ பார்த்தாலும் பஞ்சு டயலாக் பேசுறது, ரியாக்ஷன் காட்டுறது, ரீல்ஸுக்கு கண்டென்ட் கொடுக்கறது, இதைத்தான விஜய் அவர்களும் இந்த தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் தொடர்ந்து சட்டசபையில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விட்டிருக்கக்கூடியது நேரடி சவால். விஜய் அவர்கள் அந்த 3 டிபார்ட்மெண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ண, லஞ்சம் வாங்கின திமுகவுடைய எம்எல்ஏக்களை, முன்னாள் அமைச்சர்களை என்ன நடவடிக்கை எடுக்க போறார்? நடவடிக்கை எடுங்க, இந்த சினிமா டயலாக்லாம் பேசாம நீங்க செஞ்சு காட்டுங்க அப்படின்னு ஒரு நேரடி சவாலை விஜய்க்கு விட்டுருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா?
இப்போ விஜயுடைய டர்ன். இப்போ விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா மாட்டாராங்கிறது தான் கேள்வி. இந்த இடத்துல திமுக என்ன சொல்லுது, நாங்க எந்த தப்பும் பண்ணல, மடியில வந்து கனம் இல்ல, வலி இல்ல, பயம் இல்ல, நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தைரியமா அவங்க சட்டசபையில சொல்றாங்க. இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னா, உடனடியாக சம்பந்தப்பட்ட துறையில எவன்லாம் ஊழல் பண்ணியிருக்கிறானா, எவன்லாம் லஞ்சம் வாங்கியிருக்கானா, உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்து, பாத்தீங்களா உன்னுடைய சவாலை ஏத்துக்கிட்டு நான் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டேன். இன்னொன்னு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து ஜோசியக்கார்ட்ட கேட்டுட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிறதையும் கேட்கிறாரு. ஏன்னா டிவிகே அப்படிங்கிற பேர் வச்சது ஒரு ஜோசியக்காரர் தான். விஜய் அவர்கள் எப்படி ட்ரெஸ் போடணும், விஜய் அவர்கள் எப்படி பேசணும், இது எல்லாத்தையுமே வந்து பண்றது வந்து ஜோசியர்கள் தான். அப்போ இந்த 3 ஃபைலையும் தூசி தட்டி எப்போ ஓபன் பண்ணா நல்ல நேரம் அப்படின்னு ஜோசியக்காரங்க நேரம் குறித்து கொடுத்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருந்த அமைச்சர் அப்படின்னு பேசுறாரு, கரூர் கம்பெனின்னு பேசுறாரு, ரொம்ப அருவருக்கத்தக்கத்தனமா வந்து சட்டசபை மாண்பை மீறி நடந்துக்கிறாரு. விஜய் அவர்கள் வந்து உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர், உங்களுடைய ஒரு மாண்புமிகு அமைச்சர், உங்களுடைய ஆளுங்கட்சி அமைச்சர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேசுறாரு. அதை வந்து விஜய் அவர்கள் கண்டிக்கல, அவர் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், தன்னுடைய கட்சிக்காரர்களை விட்டு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவங்களை கேவலமா பேசி அதை கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்காருங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதை பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படி வச்சுட்டு சிரிக்கிறாரு, அப்படியே சிரிக்கிறாரு. இவர் வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொன்ன அண்ணாவுடைய வழி வந்த எங்கள் அண்ணா விஜய் அவர்கள், அவருடைய முகத்தை வந்து நாங்கள் தேட்டரில் பார்த்து பார்த்து பழகிட்டோம், அவருடைய முகம் வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நாங்கள் பின்வரிசையில் உட்காந்துருக்கோம், அவர் வந்து குலுங்கி குலுங்கி சிரித்தார் அப்படின்லாம் வந்து சாயங்காலம் போய் நியூஸ் சேனல் பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது விஜய் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கிறாருன்னு. அதனால் சட்டசபைக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் வச்சு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ரியாக்ஷனை எங்கள் எல்லாருக்கும் போட்டு காட்டணும்னு ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு பேசுகிறாருன்னா நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? சட்டசபையை நீங்கள் நேராக வந்து ஒரு பெரிய தேட்டருக்கு வந்து நீங்கள் மாற்றிடலாமே, அங்கே தேட்டரில் உட்காந்து நீங்கள் விவாதம் பண்ணுங்களேன். யாருக்கு தெரியும், நாளைக்கு அந்த கூத்து நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா தேட்டர்லேயே உட்காந்து பழக்கப்பட்டு விஜய் மூஞ்சியை பார்த்து பழகிட்டோம், சட்டசபையிலையும் எங்களுக்கு வந்து விஜய் மூஞ்சியை பார்க்கணும், அதனால் பெருசாக சட்டசபைக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் வச்சு விஜயோட ரியாக்ஷனை எங்களுக்கு காட்டணும்னு ஒரு எம்எல்ஏ சொல்கிறாருன்னா சூப்பரப்பு, சூப்பரப்பு. உன் தொகுதி மக்கள் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு நம்ம தொகுதிக்கு வந்து இந்த எம்எல்ஏ நல்லது பண்ண போகிறாரு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க. இவர் வந்து உள்ள ஸ்க்ரீன் போடணும், விஜயோட ரியாக்ஷனை வந்து நாங்கள் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது எனக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியுது. தமிழ்நாட்டை வந்து திமுகவும் தாவேகாவும் எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. மக்களாகிய நீங்கள் சட்டசபையை லைவ்ல பார்க்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமாருடைய பேச்சு எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருந்தது, அப்புறம் விஜய் அவர்கள் வந்து இங்கே நடக்கக்கூடிய அமளி மொழியெல்லாம் பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மழையா வந்து நிலத்தை செழிக்க